தலைவருக்கு என்னோட வணக்கங்கள். மேலே இருக்க சார்ந்தவர்களுக்கு என்னோட வணக்கங்கள். முதல்ல பக்தர் கோடி மக்களுக்கு என்னோட வணக்கங்கள். ஓம் சக்தி. நன்றி. 33 லட்சம் பேர் வந்து அம்மாவுக்கு மாலை செலுத்தினாங்க. எந்த ஒரு இடையூறு இல்லாம காலையில 3:30 4:30 மணி 8 மணி வரையும் நம்ம தொண்டர்கள் எல்லாரும் தொண்டு செய்த அனைத்து சக்திகளுக்கும் என்னோட எங்கள் குடும்பத்தார சேர்ந்து நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இரண்டாவது உணவு தொண்டு. உணவு வந்து இந்த காலத்தில் வந்து இலை போட்டு சாப்பாடு போடுறதெல்லாம் பெரிய விஷயம். எல்லாம் பப்பே சிஸ்டம் தான். ஆனால் ஐயா விட்டு போன தொண்டை தொடரணும்னு சொல்லி அம்மா வந்து எடுத்து செய்கிறாங்க. அவங்களுக்கு உறுதுணையாக நாங்கள் இருப்போம், மன்றத்தார் இருப்போம், மாவட்ட தலைவர் இருப்போம். அத்தனை சக்திகளும் தொண்டு செய்த உணவு தொண்டர்களுக்கு என்னோட நன்றி கலந்த வணக்கங்கள். ரெண்டாவது ஜோதி. பெரிய விஷயம். ஜோதி எடுத்து இன்னைக்கு வந்து பெரிய நம்ம வந்து போன வருஷத்தோட அச்சீவ் பண்ணியிருக்கிறோம். எல்லா வீட்டுக்கும் அம்மாவே ஜோதியில் போயிருக்கிறா. ஆன்மீகம் தான் உங்களுக்கு முதுகெலும்பு, எங்களுக்கு முதுகெலும்பு ஆன்மீகம் தான். அதெல்லாம் எங்களுக்கு ஆன்மீகம் தான் பழப்பு இல்லை. அதனால ஆன்மீக தொண்டு செய்த அனைத்து சக்திகளுக்கும் நன்றி கலந்த வணக்கங்கள். ரெண்டாவது சமுதாய பணி. ஐயாவோட 3 விஷயங்கள். ஒன்று உணவு, 2வது சமுதாய பணி, 2 மக்கள் தொண்டு போல. அதுபோல சமுதாய பணிக்கு வந்து 5000 பேர் வந்து பயன்படுறாங்க. அதுக்கு காரணம் தலைவர் அவர்கள் மனசு வைத்து இன்னைக்கு வந்து 4 கோடி ரூபாய்க்கு போன வருஷத்துல அதிகமாக கொடுத்துருக்குறாங்க. தலைவருக்கு என்னோட வாழ்த்துக்கள். இந்த வயதிலும் அவங்க வந்து ஒரு சமுதாய பணி சிறப்பாக செய்கிறாங்க. அதே மாதிரி கல்வி தொண்டு நம்ம பக்கர் பசங்களை வந்து நம்ம இன்ஸ்டியூட்லேயும் படிக்க வச்சாலும் சரி, பிற இன்ஸ்டியூட் நல்ல ஸ்டூடெண்ட்டுகளுக்கு உதவி உபகரணங்களாக கொடுத்துருக்குறாங்க. அந்த அளவுக்கு நமக்கு ஐயாவோட கனவு நினைவாகிறது. அதில் ஆன்மீகத்தோடு சேர்ந்து பக்தியும் அம்மா வந்து இந்த வயசிலும் இந்த காலையிலிருந்து வேலை செய்து இந்த வயசுலையும் அந்த வந்து வர முடியலனாலும் நான் வந்து உக்காந்துறேன்னு சொல்லி வந்துருக்காங்க. அவங்களுக்கு உறுதுணையாக நாங்கள் இருப்போம், இயக்கம் இருப்போம். அவங்க சொல்கிற பணியை நாங்கள் தலைவர் சிறப்பாக கொண்டு செய்வோம். எந்த மாற்றம் இருக்காது. அதனால் உங்களுக்கு ஒரே வழி, தலைவர் சொல்கிற வழியில் நடப்போம். மாவட்ட தலைவர்களாக ஒத்துழைப்பு கொடுங்க. இயக்கம் இந்த வளரன்னா துணைத் தலைவர், மாவட்ட மன்ற தலைவர் ஒத்துழைப்போடு இன்னைக்கு சமுதாய பணிக்கு 4000 பேர் கொடுக்குறாங்க. மன்றத்தாருக்கு போய் ஏழை ஏழைகளுக்கு சேரணும் சக்திகளை. அதனால் உங்கள் சொந்தக்காரர்களாக இருந்து கொடுத்துறாதீங்க. சொந்தக்கார லிஸ்ட்டில்